யூதாவின் பாவம். ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெகொபெயாமின் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். அவனோட கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாயிருந்தார்கள். அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசலேம் மட்டும் வந்தான். அப்பொழுது சமாயா தீர்க்கதரிசி ரெகொபெயாமிடத்திற்கும் ஷீஷாக்கு நிமித்தம் எருசலேமிலே வந்து குடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் ஷீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை சமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் ஷீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கிறவர்கள் ஆவார்கள் என்றார். அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகொபெயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும்போது அரமனை சேவகர் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராய் இருந்தது. சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யம் பிளவுபட்ட பின்பு முதன்முறையாக இஸ்ரவேலர் அனைவரும் என்னும் வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெகொபெயாமின் ராஜ்யபாரத்தில் இருந்த இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரையும் இந்த வாக்கியம் குறிப்பிடுகிறது. தங்களுக்கு ஆசீர்வாதம் வந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரையும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தையும் விட்டுவிடுகிறார்கள். தம்மை கைவிட்டு விடுகிறவர்களை தாமும் கைவிட்டு விடுவதாக கர்த்தர் எச்சரித்திருக்கிறார். அதன் பிரகாரம் கர்த்தர் ரெகொபெயாமையும் இஸ்ரவேல் புத்திரரையும் கைவிட்டு விடுகிறார். ரெகொபெயாமின் காலத்திலே சமஸ்த இஸ்ரவேலாய் இருந்த தேசம் வடக்கு இஸ்ரவேல் தேசம் என்றும் தெற்கு யூதா தேசம் என்றும் இரண்டாய் பிரிகிறது. இது இஸ்ரவேல் தேசத்தின் பலவீனமாய் இருக்கிறது. தெற்கு யூதா தேசத்திலே கர்த்தருடைய ஆலயமும் ராஜதானி பட்டணமாகிய எருசலேமும் இருக்கிறது. இது தெற்கு யூதா தேசத்திற்கு விசேஷித்த மேன்மை. கர்த்தருடைய ஆலயம் எருசலேமில் இருப்பது தெற்கு யூதா தேசத்தாருக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு அனுகூலமான வாய்ப்புகள் ஏராளமாய் கிடைத்திருக்கிறது. தெற்கு யூதா தேசத்தார் கர்த்தரை சேவித்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்டபின் அவனும் அவனோட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிடுகிறார்கள். ரெகொபெயாமோடு கூட இருக்கிறவர்கள் 3 வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாமை திடப்படுத்தினார்கள். தாவீதும் சாலமோனும் நடந்த வழியில 3 வருஷம் மட்டும் நடந்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிடுகிறார்கள். கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள். ரெகொபெயாமின் ராஜாசனம் நிலையில்லாமலும் உறுதியில்லாமலும் இருந்த காலம் வரையிலும் அவன் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்தான். அவன் அதுவரையிலும் தாவீதின் வழியிலும் சாலமோனுடைய வழியிலும் நடந்தான். அவர்கள் இருவரும் கர்த்தருடைய வழியில் நடந்தார்கள்.
ரெகபயாமின் ராஜ்யபாரம் நிலையில்லாமல் இருந்த காலம் வரையிலும் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தான், கர்த்தரிடத்தில் ஐக்கியமாய் இருந்தான். அதுவரையிலும் ரெகபயாம் கர்த்தரை ஆராதித்தான். ஆனால் ரெகபயாம் தன் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின்போ அவன் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிடுகிறான். தனக்கு கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் தேவையில்லை என்று நினைக்கிறான். கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாமலேயே தான் பாதுகாப்பாய் இருப்பதாக நினைக்கிறான். ரெகபயாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வையாமல் தன்னுடைய ஜனத்தின் மீதும் ஐஸ்வர்யத்தின் மீதும் பலத்தின் மீதும் நம்பிக்கை வைக்கிறான். தெற்கு யூதா தேசத்தார் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெகபயாமின் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வருகிறான். இதற்கு பின்பு வரும் இஸ்ரவேலின் 388 வருஷ வரலாற்றில் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள் என்னும் இந்த வாக்கியம் பல தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரின் தோல்விக்கு அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணியதே காரணம். சாலமோன் மரித்து 5 வருஷங்களுக்கு பின்பு சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிளவுண்டது. வடக்கு ராஜ்யத்தின் 10 கோத்திரத்தார் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். தெற்கு ராஜ்யத்தின் 2 கோத்திரத்தாரும் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் யூதாவுக்கு விரோதமாக வந்து அவர்களுடைய பொக்கிஷங்களையெல்லாம் எடுத்துச் சென்று விட்டான். யூதா ராஜ்யம் 3 வருஷம் மட்டுமே கர்த்தரை பின்பற்றி நடந்தார்கள். அதன் பின்பு அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மீதும் ராஜாவாக ஆட்சி புரிந்தபோது எல்லா தேசத்து ராஜாக்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கவும் ஐஸ்வர்யத்தை காணவும் எருசலேமுக்கு வந்தார்கள். சாலமோனுக்கு மிகுந்த வெகுமதிகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்போதோ இஸ்ரவேலின் ராஜாக்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறபடியினால் அந்நிய தேசத்து ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து அவர்களுடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் கொள்ளையிட்டு சென்று விடுகிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக தெற்கு யூதா தேசத்திலே பிரச்சனைகள் வருகிறது. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். அவர்கள் தங்கள் பாவங்களை உணர வேண்டும். இதன் நிமித்தமாகவே கர்த்தர் தெற்கு யூதா தேசத்திற்கு பிரச்சனைகள் வர அனுமதிக்கிறார். ரெகபயாமின் முதல் 3 வருஷ ஆட்சி காலம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு நடைபெறுகிறது. 4ஆம் வருஷ ஆட்சியின் போது அவர்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிடுகிறார்கள். ரெகபயாமின் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜா தெற்கு யூதா தேசத்திற்கு விரோதமாக வருகிறான். எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வருகிறான். அவனோட கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாய் இருக்கிறார்கள். ஷீஷாக் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசலேம் மட்டும் வருகிறான். தெற்கு யூதா தேசத்தார் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். ஆகையினால் கர்த்தரும் அவர்களை விட்டு விலகி போய் விடுகிறார். அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வதையும் பாதுகாப்பாய் இருப்பதையும் நிறுத்தி விடுகிறார். சாலமோனுடைய ஆட்சி காலம் வரையிலும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் எகிப்து தேசத்திற்கும் நல்ல சிநேகமும் ஐக்கியமும் இருந்தது. இப்போதோ எகிப்தின் ராஜா எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறான். யூதர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். ஆகையினால் கர்த்தரும் அவர்களை ஷீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டு விடுகிறார். ரெகபயாமின் ராஜ்யம் திடப்பட்டிருக்கிறது. அவனும் பலப்பட்டவனாய் இருக்கிறான். ஆனாலும் திடீரென்று எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறான். தெற்கு யூதா தேசத்தாருக்கு திடீரென்று பிரச்சனைகள் வருகிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் தம்முடைய சித்தத்தை நமக்கு போதிக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் கர்த்தர் தம்முடைய பிரம்பினாலும் கோலினாலும் நமக்கு உபதேசம் பண்ணுவார். இப்போது ஷீஷாக் கர்த்தருடைய பிரம்பாக எருசலேமுக்கு விரோதமாக வருகிறான். கர்த்தருடைய ஜனம் அவருடைய சித்தத்தையும் அவருடைய தெய்வீக பராமரிப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்தின் ராஜா எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்போது அதிலே கர்த்தருடைய சித்தம் இருப்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ரெகபயாமும் யூதா தேசத்தாரும் எகிப்தின் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தங்களை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு
ரகபயாமும் அவனுடைய யுத்த வீரரும் இஸ்ரவேலின் 10 கோத்திரத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண கூடி வந்தார்கள். அப்போது கர்த்தர் செமாயா என்பவனை அனுப்பி அவர்கள் யுத்தம் பண்ணாதவாறு அவர்களை தடுத்து நிறுத்தினார். தேவனுடைய மனுஷனாகிய செமாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரகபயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலரையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து யெரொபெயாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள். கர்த்தர் ஏற்கனவே செமாயாவை பயன்படுத்தியது போல இப்போதும் அவனை பயன்படுத்துகிறார். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரகபயாமினிடத்துக்கும் ஷீஷாக்கு நிமித்தம் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்கள் நடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களை ஷீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிறான். எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் ரகபயாமின் பொக்கிஷங்களை கொள்ளையடித்துச் சென்ற பின்பு கர்த்தர் செமாயா என்னும் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவன் ரகபயாமிடம் வந்து அவனுடைய தோல்விக்கான காரணத்தை விளக்கி கூறுகிறான். கர்த்தருடைய கடிந்து கொள்ளும் வார்த்தைகளும் அவர் பயன்படுத்தும் பிரம்பும் இப்போது ஒன்றாய் சேர்ந்து ரகபயாமுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேலின் பிரபுக்களுக்கு விரோதமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக தங்களுடைய மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் அங்கீகரிக்கிறார்கள். மேலும் அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தண்டனையையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். யூதாவின் பிரபுக்கள் இங்கு இஸ்ரவேலின் பிரபுக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் யூதர்கள், யூதர்கள் அனைவரும் இஸ்ரவேல் புத்திரர் என்பதை இந்த வாக்கியம் விளக்குகிறது. இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்கிறார்கள். தங்கள் தோல்வியின் நிமித்தமாக கர்த்தர் தங்கள் மீது நீதி செலுத்தி இருக்கிறார் என்பதை அங்கீகரிக்கிறார்கள். ரகபயாமும் இஸ்ரவேலின் பிரபுக்களும் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்கள், தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புகிறார்கள். கர்த்தரோ அவர்கள் மீது கிருபையாய் இறங்கி அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அழிவில் இருந்து அவர்களை ரட்சிக்கிறார். ஆனாலும் அவர்களிடத்தில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பற்றிய பயம் எப்போதும் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பற்றிய பயம் இருக்கும் வரையிலும் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ண பயப்படுவார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையினால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் ஷீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்ப ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் அவர்கள் மீது இரக்கம் காண்பித்து விடுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை முற்றிலுமாக அழித்து போடுவதில்லை. இங்கு கர்த்தர் ஷீஷாக்கை அவர்களை கொள்ளையிட அனுமதிக்கிறார். இதன் மூலமாக இஸ்ரவேலின் பிரபுக்களும் ரகபயாமும் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தர் மேலும் சொல்லும்போது, ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கிறவர்கள் ஆவார்கள் என்றும் சொல்லுகிறார். எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக்கின் சேனை மிகவும் பெரியது. அவர்கள் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். இந்த யுத்தத்தில் ஷீஷாக் ஜெயம் பெறுகிறான். கர்த்தருடைய ஜனம் எகிப்தியருக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்கள். எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். ரகபயாமும் இஸ்ரவேலின் பிரபுக்களும் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்திய போது என் உக்கிரம் ஷீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால் எருசலேம் முற்றிலும் அழிந்து போகாமல் தப்பித்துக் கொள்கிறது. கர்த்தர் ரகபயாமை முற்றிலும் அழிக்கவில்லை. அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காமல் அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்றே. கர்த்தர் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் ரகபயாமுக்கும் எருசலேமுக்கும் காண்பிக்கிறார்.
கர்த்தர் எருசலேமை முற்றிலுமாய் ரட்சிக்கவில்லை. கர்த்தருடைய இரக்கம் எருசலேமின் மீது ஓரளவு மாத்திரம் காண்பிக்கப்படுகிறது. கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுகிறார். ரகபயாமும் இஸ்ரவேலின் பிரபுக்களும் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினாலும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு முற்றிலுமாய் மனம் திரும்பவில்லை. தெற்கு யூதா தேசத்தார் தங்கள் பாவங்களுக்கு ஓரளவு மாத்திரமே மனம் திரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் சிறிது காலம் மாத்திரமே பாவத்திற்கு விலகி கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள் மறுபடியும் தங்கள் பாவ ஜீவியத்திற்கே திரும்பி போய் விடுகிறார்கள். அவர்களுடைய இருதயத்திலே கொஞ்சம் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால் கர்த்தரும் தம்முடைய சகாயத்தை அவர்களுக்கு கொஞ்சம் கட்டளையிடுகிறார். மனமாற்றம் எவ்வளவு நடைபெறுகிறதோ அவ்வளவு மாத்திரமே அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் கிடைக்கிறது. எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாக வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். ஆனாலும் யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராய் இருந்தது என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் மனுஷர் தங்கள் பாவங்களுக்கு முற்றிலுமாய் மனம் திரும்பாவிட்டாலும் அவர்கள் இன்னும் தெய்வ பக்திக்கு மதிப்பும் முக்கியத்துவமும் கொடுக்கிறார்கள். யூதா தேசத்திலே இன்னும் நல்ல ஊழியக்காரர்களும் நல்ல ஜனங்களும் நல்ல குடும்பங்களும் இருக்கிறார்கள். ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாக வந்து யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களையெல்லாம் பிடித்துக் கொள்கிறான். ஆனாலும் யூதா தேசம் இன்னும் செழிப்பாய் இருக்கிறது. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பிய போது ஷீஷாக் மூலமாக அவர்களுக்கு பெரிய பாதிப்போ சேதாரமோ ஏற்படவில்லை. எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரகபயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவிக்கிறான். யூதாவின் மனுஷர் கர்த்தரை சேவிக்க வேண்டும். அவர்களுக்கு அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிப்பது என்றால் என்ன என்பது தெரியவில்லை. கர்த்தரை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை யூதாவின் மனுஷர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதன் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக்கை சேவிப்பதற்கு யூதாவின் மனுஷரை ஷீஷாக்கினுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். யூதாவின் மனுஷர் ஷீஷாக்கை சேவிக்கிறவர்கள் ஆவார்கள். அவர்கள் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிப்பார்கள். யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு விரோதமாகவும் யூத மார்க்கத்திற்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவது மிகவும் கடினம் என்று குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய பிரமாணத்தை தவிர அந்நிய தேசங்களின் பிரமாணங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர்களுக்கு கர்த்தருடைய பிரமாணத்திற்கும் அந்நிய தேசங்களின் பிரமாணத்திற்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். யூதாவின் மனுஷர் அந்நிய தேசத்தாரை சேவிக்கும் போது அவர்களுடைய துர்க்குணமும் கடின இருதயமும் யூதாவின் மனுஷருக்கு தெரிய வரும். ஆகையினால் கர்த்தர் அவர்களை எகிப்தின் ராஜாவினுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். அப்போதுதான் அவர்களுக்கு கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதும் மிகவும் எளிதான காரியம் என்பது தெரிய வரும். கர்த்தரை ஆராதிப்பது சந்தோஷமான அனுபவம். சத்துருவை சேவிப்பது வருத்தங்களும் வேதனைகளும் கண்ணீரும் நிரம்பிய அனுபவம். கர்த்தரை சேவிக்கிறவர்கள் அவரை விடுதலையோடு சேவிக்கலாம். எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக்கை சேவிக்கிறவர்கள் அவனை அடிமைத்தன நுகத்தோடு சேவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பாவத்திற்கும் மாம்சத்தின் இச்சைகளுக்கும் கீழ்ப்படுகிறவர்களோ அவற்றிற்கு மொத்தமாய் அடிமைகளாகி விடுவார்கள். எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் யூதா தேசத்தின் ஐஸ்வர்யங்களை கொள்ளையிட வந்திருக்கிறான். அவன் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாக வந்ததினால் யூதா தேசத்தாரின் சுதந்திரம் அடிமைப்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய ஐஸ்வர்யங்கள் கொள்ளையிடப்படுகிறது. யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வதனால் கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிற்று. ரகபயாமும் இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் அதை விட்டு விடுகிறார்கள். இதன் விளைவாக அவர்கள் எகிப்தின் ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறார்கள்.
இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறார்கள். எகிப்தின் ராஜா அவர்களோடு செய்து கொண்ட பழைய உடன்படிக்கையை முறித்து அவர்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறான்.